வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையில் இன்று யுத்த வெற்றி விழா நிகழ்வு விசேட போக்குவரத்து திட்டம். அரசு நிறுவனங்களில் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை பயன்படுத்த தடை. வாகன இறக்குமதி செலவு குறித்து மத்திய வங்கி ஆளுநர் கவலை. தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து அர்ச்சுனா எம்பி. புதுக்குடியிருப்பில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. அரசு பேருந்துடன் மோதிச் சிதறிய மோட்டார் சைக்கிள் மூதூரில் பதற்றம். பலத்த காற்றுடன் கனமழை, ஆபத்தை உணர்ந்தால் வெளியேறுமாறு எச்சரிக்கை. அமெரிக்க பள்ளிவாசலில் பயங்கர துப்பாக்கிச்சூடு, அதிகாரி உட்பட 3 பலி. ஈரான் மீது நடத்தப்படவிருந்த தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தும் ட்ரம்ப் உத்தரவு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. தேசிய ராணுவ வெற்றி தின நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பாராளுமன்ற விளையாட்டு அரங்கில் உள்ள படை வீரர்கள் நினைவிடத்தில் நடைபெறவுள்ளது. இம்முறை நினைவு நிகழ்வில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உயிர் தியாகம் செய்து ராணுவத்தினரின் உறவுகளும் கலந்து கொள்ளவுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ரணவீர சேவா அதிகார சபையின் தலைவர் பிரிகேடியர் SP கொகோன குறிப்பிட்டுள்ளார். ராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம், தேசிய மாணவர் படையணி, ரணவீர சேவா அதிகார சபை மற்றும் ராணுவத்தினரின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் விசேட அழைப்பாளர்கள் உட்பட 2769 பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இக்கால பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள விசேட போக்குவரத்து திட்டம் குறித்து போலீசார் அறிவித்தல் விடுத்துள்ளனர். அதற்கமைய இன்று மாலை 3:30 மணி முதல் கொழும்பிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் பொழுத்துவ சந்தையிலும், கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் கியகேம் சந்தையிலும் கட்டுப்படுத்தப்பட்டு பின்வரும் மாற்று வழிகளில் திருப்பிவிடப்படும். இதனால் பாராளுமன்ற வீதியூடாக கொழும்பிலிருந்து வெளியேற வரும் வாகனங்கள் பொழுத்துவ சந்தையிலிருந்து பத்திரமுல்லை, பாலன் துணு, கென்னேம் சந்தையூடாக பயணிக்க முடியும். கென்னேம் சந்தையிலிருந்து கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் பாலன் துணு, பத்திரமுல்லை ஊடாக பயணிக்க முடியும். ரஜமல்வத்து பகுதியிலிருந்து போதிராஜா மாவட்ட ஊடாக வரும் வாகனங்கள் பத்திரமுல்லை வீதியை வந்தடைந்து தேவையான வீதி வழியே பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜப்பான் நட்பு வீதி சந்தையிலிருந்து கிம்புலாவில சந்தி வரை, ஜப்பான் நட்பு வீதி மின்சார சபைக்கு அருகிலிருந்து பெலவத்து வரை பேருந்துகள் மற்றும் லொரிகளை நிறுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்ற அமைச்சகத்தின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 31ஆம் தேதி முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் இந்த தடை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையின்படி அரசு நிறுவனங்களுக்குள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகளின் பயன்பாட்டை தடுக்க நிறுவனங்களின் தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் வாகன இறக்குமதிக்காக இலங்கை ஏற்கனவே சுமார் 600 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளது. இதனால் ஆண்டு செலவினம் முந்தைய கணிப்புகளை தாண்டி கணிசமாக உயரக்கூடும் என்ற கவலைகள் எழுந்துள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். தற்போதைய போக்கு தொடர்ந்தால் வாகன இறக்குமதி செலவுகள் ஆண்டு இறுதிக்குள் 2.4 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டி கடந்த ஆண்டின் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற எண்ணிக்கையை தாண்டக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு செலவீனம் ஏற்கனவே எதிர்பார்ப்புகளை மீறிவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இறக்குமதி செலவு அதிகரித்து வந்த போதிலும் அரசாங்கத்தின் வரி வருவாய் இலக்குகள் ஆபத்தில் இருப்பதாக தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று சென்னை தலைமையக செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்.
தமிழக அமைச்சரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையான பரஸ்பர நல்லுறவு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக தாயகம் மற்றும் தமிழகத்தில் வாழும் தமிழ் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் நல்வாழ்வு, இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையேயான புரிந்துணர்வு மற்றும் அவர்களது பாதுகாப்பு குறித்த விவகாரங்கள், இரு பிராந்தியங்களுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சமூக ரீதியான கூட்டு வளர்ச்சி போன்ற விடயங்கள் தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பு குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தமிழ் மக்களின் நல்வாழ்வு மற்றும் வளமான வருங்காலம் என்ற புள்ளியில் ஆரோக்கியமான உறவில் பயணிப்போம் என்றும் ஒருவருக்கொருவர் தெரிவித்து மகிழ்ந்தோம் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொது போக்குவரத்து சேவையை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் 104 புதிய மெட்ரோ பேருந்துகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளன. அதற்குரிய ஒப்பந்தம் நேற்று கையெழுத்திடப்பட்டதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த 104 நவீன பேருந்துகளும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு நிறைவு செய்யப்படவுள்ளன. தற்போது மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு கடவத்தி மற்றும் ரத்மலானி போன்ற பகுதிகளில் புதிய மெட்ரோ சேவை முனையங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. அதனுடன் ஆகஸ்ட் மாதத்தில் இப்பேருந்துகளை போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலம் நாட்டின் பொது போக்குவரத்தில் ஒரு தரமான திருப்புமுனையை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாக போக்குவரத்து அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு பகுதியில் சுகாதார விதிமுறைகளை மீறி செயல்பட்டு இரு உணவகங்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்கள் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளை தொடர்ந்து கோம்பாவில் பொது சுகாதார பரிசோதகர் சுரேஷ் ஆனந்தன் மற்றும் உடியார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் ஆகியோர் இணைந்து புதுக்குடியிருப்பு நகரை ஆண்டிய உணவகங்களில் திடீர் சோதனைகளை மேற்கொண்டனர். சோதனைகளின் போது சுகாதார சீர்கேட்டுடன் உணவுகள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டமை, ஈக்கள் மொய்த்த நிலையில் உணவுகள் வைக்கப்பட்டமை, பாத்திரங்களை தூய்மையாக வைத்திருக்காமை, மருத்துவ சான்றிதழின்றி ஊழியர்கள் உணவுகளை கையாண்டமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் கண்டறியப்பட்டதனை அடுத்து சம்பந்தப்பட்ட இரு உணவகங்களுக்கும் எதிராக பொது சுகாதார பரிசோதகர் சுரேஷ் ஆனந்தனால் கடந்த வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இரு உணவகங்களுக்கும் தலா 30,000 ரூபாய் வீதம் மொத்தமாக 60,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்ததுடன் புதுக்குடியிருப்பு பரந்தன் பிரதான வீதியில் அமைந்திருந்த ஒரு உணவகத்தை சீல் வைப்பதற்கும் அனுமதி வழங்கியுள்ளது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற மேற்பார்வை பரிசோதகர் ரதன், பொது சுகாதார பரிசோதகர்களான சுரேஷ் ஆனந்தன், பிரதாஸ் மற்றும் ரொஜிஸ்டன் ஆகியோரால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்த உணவகத்தை நேற்றைய தினம் சீல் வைத்துள்ளனர். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பெரியபாளையம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதியொருவர் காயமடைந்துள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த அரசு பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தோப்பூரிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த அரசு பேருந்தின் பின்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் பேருந்தின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் இறக்கினை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்பதற்காக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முழு நாடுமே ஒன்றாக என்னும் தேசிய வேலை திட்டத்திற்கு அமைய கந்தலாயில் இன்று விசேட விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் பணி முன்னெடுக்கப்பட்டது. கந்தளாய் போலீசார் மற்றும் கந்தளாய் பிரதேச செயலகம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வு கந்தளாய் போலீஸ் தலைமையகத்திற்கு முன்பாக நடைபெற்றது. இதன்போது அந்த வீதியூடாக பயணித்த அரசு மற்றும் தனியார் பொது போக்குவரத்து சேவை வாகனங்கள், சொகுசு வாகனங்கள் மற்றும் ஏனைய தனியார் வாகனங்கள் என்பன நிறுத்தப்பட்டு அவற்றில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. இந்த விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களில் போதைப்பொருள் பாவனை மற்றும் வியாபாரம் தொடர்பான முறைப்பாடுகளை அவசரமாக தெரிவிப்பதற்கான 1818 என்ற விசேட ஹாட்லைன் இலக்கம் மற்றும் போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கான விழிப்புணர்வு வாசகங்கள் என்பன உள்ளடக்கப்பட்டுள்ளன. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். நாட்டின் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை நிலைமை படிப்படியாக ஸ்தாபிக்கப்பட்டு வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
இதனால் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை மற்றும் தொடர் மழை காரணமாக களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்டுள்ள இந்த அவசர எச்சரிக்கையானது இன்று பிற்பகல் வரையில் செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டம் சீதாவக்க பிரதேச செயலாளர் பிரிவு, களுத்துறை மாவட்டம் பாலிந்த நுவர, அகலவத்தை, மத்துகம மற்றும் புலத் சிங்கள ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள், ரத்தினபுரி மாவட்டம் எகலியகுட, அயகம, களவானை, ரத்னபுரி, பெல்மதுளை, கிரியல மற்றும் குருவிட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள். மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் மலைச்சரிவுகள், பாறை வீழ்ச்சிகள் மற்றும் மண் சரிவுக்கான ஆரம்பகட்ட அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. ரத்தினபுரி எகலியகொடு வலவிட்டவத்து பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் ஹெட்டஹெத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள்களில் வந்த குழுவினர் இந்த கொலையை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக எகலியகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வெளிகந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹினிதமன பகுதியில் வயல்வெளியொன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளிகந்த போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டவர் செவனப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக வெளிகந்த வைத்தியசாலையின் பிரேத அறையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சென்டியாகோவில் அமைந்துள்ள மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒன்றில் நேற்றிரவு அந்த நாட்டு நேரப்படி 11:53 மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 2 இளைஞர்களின் சடலங்கள் பள்ளிவாசலுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றினுள்ளிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்த சந்தேக நபர்கள் 17 மற்றும் 19 வயதுடைய 2 இளைஞர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் தற்கொலை செய்யப் போவதாக குறிப்பிட்டு கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்ததும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அமெரிக்காவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது மிகவும் ஆபத்தான மற்றும் கவலைக்கிடமான சம்பவம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பாக தனது பலத்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கை ஒன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கில் ஈரான் மீது நடத்த திட்டமிட்டிருந்த தாக்குதலை தாம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த ட்ரம்ப் நாளை ஈரான் மீது நடத்தவிருந்த தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்க ராணுவத்திற்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன். எனினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கை ஒன்றை எட்ட முடியாவிட்டால் உடனடி அறிவித்தலின் மூலம் ஈரான் மீது பாரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு அவர்களுக்கு மேலும் உத்தரவிட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார். அவரது சமூக ஊடக பதிவின்படி கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இந்த தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துமாறு அவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவிற்கும் மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கையை இதன் மூலம் எட்ட முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள்.
யாழ்ப்பாணம் நைனாதீவு 5ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் தற்போது லண்டனை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த திருமதி நமசிவாயம் சௌபாக்கியவதி அவர்கள் 18/5/2026 திங்கட்கிழமை அன்று லண்டனில் காலமானார். யாழ்ப்பாணம் கரவட்டி களட்டியை பிறப்பிடமாகவும் கரணமாய் கிழக்கு வேதாரண்யேஸ்வர வித்தியாலய வீதியை நிரந்தர வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சாமினி சுதர்ஷன் அவர்கள் 18/5/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரிநகரை பிறப்பிடமாகவும் நீர்வேலியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தர்மலிங்கம் தவலிங்கம் அவர்கள் 18/5/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவசம்பு திருஞான சம்பந்தமூர்த்தி அவர்கள் 17/5/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.